எல்லா புகழும் இறைவனுக்கே. சைவம் அசைவம் என்ற இரண்டு பகுப்புகளில் மனித அறிவு உணவுகளை பிரித்து பார்க்கின்றது. இன்னும் சைவமே சிறந்தது என்றும் அசைவமே ஆரோக்கியம் என்றும் மனித அறிவின் தர்க்கங்கள் வருகின்றன. ஆனால் உலகத்தின் அனைத்து படைப்பு தன்மைகளிலும் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கின்றன என்பதும், அவற்றில் தீமைகளை விலக்கி நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள் என்பதும் இறைவன் நம்பிக்கையாளர்களுக்கு அறிவிக்கும் வழிகாட்டல்களாகும், ஞானங்களாகும். அசைவ உணவு பழக்கம் உள்ளவர்கள் அதில் இருக்கக்கூடிய தீங்குகளை விலக்கி எவ்விதம் பயன்களை அடைந்து கொள்ள முடியும் என்பதை பற்றிய ஆன்மீக அடிப்படையில் அல்லாத மருத்துவ ரீதியான என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பிய இந்த பதிவு. பொதுவாக ஒரு உணவின் காரணமாக நமக்கு ஏதேனும் தொந்தரவுகள் வருகிறது என்றால் பெரும்பாலும் அது அந்த உணவை நம்முடைய ஜீரண உறுப்புகள் சரியாக ஜீரணம் செய்யாததனால்தான் வரும். அதைத்தான் நாம் ஜீரண குறைபாடுகள் என்று அறிகின்றோம். இது சைவ உணவாளர்களுக்கும் அசைவ உணவாளர்களுக்கும் பொருந்தக்கூடியது. ஆனால் சந்தேகமில்லாமல் சைவ உணவுகள் என்பது மனித உடலால் எளிதில் ஜீரணிக்கப்படக்கூடிய உணவு தொகுப்புகளாகும். ஆனால் அசைவ உணவுகளை ஜீரணிப்பதற்கு நமது ஜீரண உறுப்புகள் அதிகமான ஜீரண ஆற்றலை, அதுவும் மிகச் சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அசைவ உணவு பழக்கம் உள்ளவர்கள் அவர்களது ஜீரண உறுப்புகளுக்கு ஒத்துழைக்கும் நோக்கில் அவர்களுக்கான அசைவ உணவுகளை தேர்ந்தெடுத்தல், அவைகளை சமைக்கக்கூடிய முறைகள், உண்ணும் நேரம், உண்ணும் முறைகள் மற்றும் அந்த குறிப்பிட்ட அசைவ உணவை எந்த உணவோடு சேர்த்து சாப்பிட வேண்டும் போன்ற தெளிவுகளில் இருந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது அசைவ உணவுகள் சார்ந்த ஜீரண குறைபாடுகளை நாம் தவிர்க்க முடியும். அந்த வகையில் எப்போதுமே அசைவ உணவுகளை மதிய உணவிற்கு தேர்ந்தெடுப்பது நல்லது. இரவு உணவிற்கு அசைவ உணவுகளை தவிர்த்துவிட்டு எளிய சைவ உணவுகளை தேர்ந்தெடுப்பதே நல்லது. மதியம் அசைவ உணவு சாப்பிடாத பட்சத்திலும் கூட இரவு உணவை நாம் சற்றே எளிமையாக சாப்பிடுவதே நல்லது. அதாவது இட்லி, தோசை, இடியாப்பம், காய்கறி கூட்டு அல்லது பொரியலுடன் கஞ்சி சோறு, விருப்பம் இருந்தால் எளிய அளவிலான சிறுதானிய உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம். சைவமோ அசைவமோ எப்போதுமே நல்ல பசி உணர்வு இருந்தால் மட்டுமே உணவு அருந்து அமர வேண்டும். இதனை சைவ உணவாளர்களை விட அசைவ உணவாளர்கள் எம்மி பிசகாமல் கடைபிடிக்க வேண்டியது முக்கியம். அதே போல் நேரமாகிவிட்டது சாப்பிடலாம் என்ற பழக்கம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பசி உணர்வு முறையாக இல்லாத நிலையில் சாப்பிடுவது போன்றவைகளை எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் அசைவ உணவுகளில் பறவை இறைச்சி, ஆட்டிறைச்சி, கடல் உணவுகள் போன்றவைகள் தான் பிரதான பிரிவுகளாக இருக்கின்றன. இவைகளை முடிந்தவரை சேர்த்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அதாவது ஆட்டிறைச்சி என்றால் அது மட்டும், பறவை இறைச்சி என்றால் அது மட்டும், கடல் உணவுகள் என்றால் அது மட்டும். அனைத்து வகை இறைச்சிகளையும் வகை வகையாக சேர்த்து ருசித்து சாப்பிடும்போது நன்றாக இருக்கும். ஆனால் அவைகள் சிலருக்கு அல்லது பலருக்கு ஜீரணத்தை கடினப்படுத்திவிடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முடிந்தவரை அசைவ உணவுகளை எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவதை கூடுமானவரை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது மிதமான தன்மைகள் வைத்து கொள்ளலாம். வேக வைத்து மற்றும் சுட்டு சாப்பிடுவதை தேர்ந்தெடுப்பது நல்லது. அசைவ உணவுகள் உண்ணுவதன் பிரதான நோக்கம் ஊட்டச்சத்துக்கள் தான். வேக வைத்தும் சுற்றும் சாப்பிடும்போது அந்த நோக்கம் நல்ல முறையில் நிறைவேற முடியும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து அசைவ உணவுகளை கூடுமான வரை நம்முடைய வீடுகளில் சமைத்து உண்ணுவதே நல்லது. ஹோட்டல்களில் சமைக்கும் முறையும் அந்த இறைச்சிகளுடைய தூய்மையும் தரமும் உறுதியாக சொல்ல முடியாத ஒன்றாக இருப்பதால் இதனை இப்போது நான் நினைவுபடுத்துகின்றேன். மேலும் ஹோட்டல்களில் சுவைக்கு மட்டுமே தானே முக்கியத்துவம். உணவில் சுவை என்பது ஒரு பகுதி தானே தவிர சுவைக்காகவே உணவு அல்ல என்பதையும் நாம் எப்போதும் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த உணவு சாப்பிட்டாலும் சுவைகளில், குறிப்பாக காரம் மற்றும் புளிப்பு சுவைகளில் மிதமான தன்மையை எப்போதும் நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும். இறுதியாக சைவ உணவுகள் என்பது ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டுவதைப் போல அவைகளை உண்ணுவதில் சில அடிப்படையான நெறிகளை கடைபிடித்தாலே போதுமானது. ஆனால் அசைவ உணவுகளை பொறுத்தவரை அது ஒரு 4 சக்கர வாகனத்தை ஓட்டுவது போல, இன்னும் சில அசைவ உணவுகள் கனரக 4 சக்கர வாகனத்தை ஓட்டுவது போல சற்று கூடுதல் கவனம், பொறுப்பும் தேவை. அவ்வளவுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயணத்தை இறைவன் விதித்திருக்கின்றான். நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். நமக்கான உணவும் பொதுப்படையானதாக இருக்க முடியாது. எனவே எப்போதுமே நம்முடைய உணர்விற்கு பொருந்தக்கூடிய உணவுகளை, இறைவனே
உணவளிப்பவனே, உன்னுடைய பெயரை கொண்டு இதனை உண்ணுகின்றேன், இதனை எங்களுக்கு நன்மையாக்கித்தா என்ற உணர்வோடு அவனுக்கு மனதார நன்றி செலுத்திவிட்டு உண்ணுவோம்.